இந்த காணொளி பார்த்திருக்க ஒவ்வொருத்தரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை பற்றி பேசப்படுது, இரக்கம், நீதி. தாவீது பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவனை தண்டிச்சார், அவருடைய நீதி பெருசா இருந்துச்சு. அதே போல அவன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கும் போது ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு விடுதலை கொடுத்தது. எதுக்கு விசுவாசிக்கிறேன்? அவனுடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறது. அவனுடைய இரக்கத்தினால் ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை சிறக்க பண்ணுகிறார். அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்ன கூட சேர்ந்து பாருங்க. உன் நாமம் உயர்த்த, உண்மையை துதிக்க, இந்த ஒரு நாமம் போராடையா உண்மை பாருங்க, ஒரு வீழ்ச்சி போச்சு, இந்த உச்சியை போராடையா. உண்மையை துதிக்க, இந்த ஒரு நாமம் போராடையா உண்மை பாரு, ஒழிஞ்சி போச்சு, இந்த உச்சியும் போராடையா. உன்னாவும் உயர்த்து, உண்மையை துதிக்க, இந்த ஒரு நாமம் போராடையா உண்மை பாரு, ஒழிஞ்சி போச்சு, இந்த உச்சியும் போராடையா. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்துக் கொள்ள இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்துக் சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. தாய் கருவில் கண்டவரே, கயமாய் வரை சுமந்தவரென்றும், தாய் கருவில் கண்டவரே, கயமாய் வரை சுமந்தவரே, தகப்பன் மேலாய் காத்தவரே, தரையில் உமக்கு நிகழ்ந்தோ. தகப்பன் மேலாய் காத்தவரே, தரையில் உமக்கு நிகழ்ந்தோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகளில் சொல்ல இயலாதே. 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 வாக்கு தத்துவங்கள் தந்தவரே, வாக்கு ஏற்றவர்களே, வாக்கு தத்துவங்கள் தந்தவரே, வாக்கு ஏற்ற வந்தவரே, நேற்றும் இன்றும் என்று பாருவர் வாசையில் உமக்கு நிகழ்ந்தோ. நேற்றும் இன்றும் என்று பாருவர் வாசையில் உமக்கு நிகழ்ந்தோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் சீரியும் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகளில் சொல்ல இயலாதே. 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 உன்னாம் உண்மையை துதிக்க, இந்த உன்னாவு போதாதையா உண்மை பாரு, ஒழிஞ்சி போச்சு, இந்த உச்சியும் போதாதையா. உன்னாம் உண்மையை துதிக்க, இந்த உன்னாவு போதாதையா உண்மை பாரு, ஒழிஞ்சி போச்சு, இந்த உச்சியும் போதாதையா.
ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் தீயம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் தீயம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் இவனுக்கு சொல்ல இயலாதே. 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 ஆனாலும் உம்முடைய இரக்கங்கள் இவனுக்கு சொல்ல இயலாதே. ஆனாலும் உம்முடைய கிருபைகள் இவனுக்கு சொல்ல இயலாதே. நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதவர், அவருடைய வார்த்தைக்கு நிகரே மனுஷனுடைய வார்த்தை மாறிப்போமான தேவனுடைய வார்த்தை என்று மாறாது. அவருடைய மகிமையின் தேவன், அந்த மகிமையை மேகத்தை கொண்டு ஆண்டவர் நம்ம இறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய மகிமை நம்மை முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையினால நம்ம என்ன பண்றோம்? சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கண்களை மூடி ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களா நல்ல கண்களை மூடி சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய மகிமையின் மேகத்தை எங்கள் மத்தியில், உடைய மகிமையின் மேகத்தை எங்கள் மத்தியில் இறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கண்களை மூடி உதவி செய்ய கேளுங்க. நல்லா அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களா கேளுங்க. ஆண்டவரே, உடைய மகிமையின் மேகத்தை எங்கள் மீது இறக்குங்க ராஜா. உடைய மகிமையின் மேகத்தை எங்கள் மத்தியில இறக்குங்கப்பா. ஆண்டவரே, நீ மகிமையின் தேவன். ஆண்டவரே, நீ மகிமையின் தகப்பன். ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் நம் க்ஷணத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சமரப்பாடும். ஒரு மகிமையின் மேகம் நம் க்ஷணத்தை மூடுதே. இலக்கான மேகம் நீ, உன் சொல்லும் மேகம் நீ. இலக்கான மேகம் நீ, உன் சொல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் நம் க்ஷணத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் நம் க்ஷணத்தை மூடுதே. விளக்கான வேகம் நீ, செல்லும் வேகம் நீ. விளக்கான வேகம் நீ, செல்லும் வேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே விலையேறும் பெற்றவரே இணையாலும் பரிசுத்தரே ஐயா. அன்பே ஆவியானவரே விலையேறும் பெற்றவரே இணையாலும் பரிசுத்தரே ஐயா. ஒரு மகிமை நேரம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமை மேகம் என் சனத்தை மூடுவே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமை மேகம் நம் சனத்தை மூடுவே. விளக்கான மேகம் நீ செல்லும் மேகம் நீ. விளக்கான மேகம் நீ செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமை ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகத்தை போல எங்கள் மத்தியில் இருந்ததற்காக உமக்கு நன்றி. உடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரங்கள் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை கொண்டு அநேக பேர் தொடர்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிரச்சனைகளும் மத்தியில் நீங்கள் இரக்கமுள்ள தேவனாய் நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் கரங்களில் எங்களை தருகிறோம். நீ தொழும்படியை கேட்டுக் கொள்கிறோம் தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பிரேஸ் ஏஜி சபை சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் வார்த்தைகளை நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மற்றவை நாம் மகிழ்படட்டும். வேத வார்த்தை சொல்லுகிறவன் தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிவிசுவாசமும் பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். போராட்டங்கள் வரும் பொழுதும் உபத்திரங்கள் வரும் பொழுதும் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். பார்த்தீங்கன்னா இதே மேலே வாசிக்கும் பொழுது அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருட காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆனால் அதனால் நான் அந்த சன்னதியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் விசுவாசத்தை கெடுப்பதற்காக
சத்துருவானவன் சோதனைகளும் உபத்திரங்களையும் கொண்டு வந்து துர்வார்த்தைகளும் துருபதேசங்களை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியான காரியங்களை கொண்டு வருவான். ஆண்டவர் சொல்கிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உங்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வசனத்தை புரட்டி போடும்படியான, விசுவாசத்தை கெடுக்கும்படியான சில உபத்திரங்கள் போராட்டம் வரும் பொழுது, என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் எப்பொழுது அவருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த விசுவாசத்தை கெடுப்பதற்கு பலவிதமான சோதனை கொண்டு வரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வியாதினால சிலருக்கு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், பசி பட்டினியா சிலர் இருப்பார்கள். அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது இருக்குன்னா, நான் சபைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதே என்று சொல்லி விசுவாசத்தை விழுந்து போவதற்காக பலவிதமான காரியங்களை உண்டாக்கி அவிவிசுவாசத்தை அவன் உண்டுபடுத்துவானா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், உன்னை நீதியின் கரத்தினால உன்னை பலப்படுத்தி தாங்கி வழி நடத்துகிற தேவன் உன் கூடவே இருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடங்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் உபத்திரங்கள் நம்மளை சேதப்படுத்துவதில்லை, பாடுகள் நம்மளை சேதப்படுத்துவது, நம்ம காக்கும்படியாக கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். விசுவாச சன்னதி, நம்ம விசுவாசத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சாதாரண அந்த உலகத்தினுடைய போராட்டத்தை நாம் பார்த்து அதில் விசுவாசத்தை இழந்து போகாது, அவிவிசுவாசம் நமக்குள் வராதபடிக்கு, பொல்லாத இறுதி நமக்குள் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொல்லாத இறுதி முதல் அவிவிசுவாசத்தை உண்டுபடுத்தும், கடைசியாக தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைக்குமா, கெட்டதை நினைக்கவும், கெட்ட காரியங்களை செயல்படுவோம், பாவத்தில் விழவும், பலவிதமான காரியங்களை அது செயல்படுத்துமா. ஆனால் ஆண்டவர் உன் இடத்தில் எதிர்பார்க்கிறது, விசுவாசத்தை விட்டு விடாத. விசுவாசத்தை கிருபையினால விசுவாசித்தோம், விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், விசுவாசிக்கிறவனால எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுவது. நான் இன்னைக்கு உபத்திரப்படுகிறேனா, இன்னைக்கு நான் வேதனைப்படுகிறேனா, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையானதை செய்கிறார், நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கொண்டு மகிமைப்படுவாராம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வியாதியின் மூலமா அநேக நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கப்பட்டுதான் கொண்டு இருக்கு. வேலை செய்யும் பொழுது என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தோமோ, இப்போ வேலை இல்லாத பொழுது கூட நல்ல ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்ம திருப்தியாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் குறைந்து போகும் பொழுது, நம்முடைய வேத வாசிப்பு குறைந்து போகும் பொழுது, கர்த்தரோடு கனெக்டிங் கம்மியா இருக்கும், கர்த்தரோட தொடர்புகள் கம்மியா இருக்கும் பொழுது நம்ம விசுவாசம் வழுவி போகுமா? அந்த விசுவாசத்தை கெடுப்பதற்காக பிசாசு ஆனவன் அவிவிசுவாசத்தை உண்டாக்கி பாவத்தில் திணிக்க வச்சு, தேவனுக்கு விரோதமா எழுப்ப வச்சு, நம்ம இருதயத்தை கெடுத்து, நம்ம சன்னதியை கெடுத்து, நம்ம பரிசுத்தத்தை கெடுத்து எல்லாவற்றையும் நாசமாக்கி போடுவானா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ரத்தத்தினால் உன்னை நான் கழுவி இருக்கிறேன், என் ரத்தத்தினால் நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன், என் ரத்தத்தை விலைகரியமாய் கொடுத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு நீ பரிசுத்தமாக இருக்கிறான். இந்த பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் நிலைத்திரு. ஆதியில பார்த்தீங்கன்னா 40 வருட வனாந்தரத்தில் கர்த்தர் அவளை அற்புதமாய் நடத்தி வந்தோம். வஸ்திரங்கள் குறைந்து போகாதபடி, கிழிந்து போகாதபடி, பாதரட்சிகள் தேய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்த வந்த தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு விலகி அவிவிசுவாசம் உண்டாக்கி கர்த்தருக்கு விரோதமான கோபத்தை உண்டாக்கும்படியான பல காரியங்களை அவர் செய்யும் பொழுதும் சிலர் அந்த இளைப்பாற முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரமும் அல்ல. இதற்கப்புறம் நாம் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு இன்னைக்கு நம்மளை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் வருகை சமீபமாய் இருக்கிறது.
அவர் நம்மை நடத்துவதற்காக இனி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சபைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். விசுவாசம் உள்ள சன்னதியா இருந்து இன்னும் விசுவாசத்தில் உறுதியா தேவனுக்காக வைராக்கியம் உள்ள சன்னதியா நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எழுப்புதற்கு நம்மளை பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் உள்ளவன் எதை கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறானோ அதை பெற்றுக்கொள்வான். இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தும் போது அற்புதம் நடக்கும். விசுவாசம் உள்ளவன் மாற்றம்னா அந்த கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம்? உலகத்தினுடைய பணத்துக்கும் பொருளுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவக்கும் பெருமைக்கும் பதவிக்கும் நாம் ஆசை வைத்திருக்கணும்னு சொன்னா நம்ம விசுவாசம் குறைந்ததா இருக்குது. எல்லாவற்றும் மேலாக இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி என்ற விசுவாசம் உள்ளவனாக எந்த ஒரு பலவீனத்தை என்னை காக்கும்படி கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவனாக நான் பசியாய் இருந்தாலும் உபத்திரப்பட்டா இருந்தாலும் என்னை காக்கும்படி எனக்கு போஜனை தரும்படியா கர்த்தரை பாதுகாத்து விடுவிக்கும்படியான கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசம் உள்ளவனாக கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவர் யார் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் தேவனுக்காக உண்மை உத்தமனாக இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காகவே இறங்கி உனக்காகவே யுத்தம் செய்கிற தேவன் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் விசுவாசம் உள்ள சன்னதியா இருக்கும். அந்த விசுவாசம் என்று சொல்லிக்கிட்டு நாம் விசுவாசத்தின்படி நடக்கலை என்று சொன்னா நாம் சத்தவர்களுக்கு சமமாக இருப்போமா? வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கிற என்று சொன்னால் கர்த்தரை தேடுவதில் உறுதியாய் இரு. ஜெபிப்பதை கர்த்தரிடத்தில் சமூகத்தில் சாட்சியாய் இரு. அவர் பக்கத்திலே இரு. அவர் முழங்கால் இட்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. என்னை காக்கிற என் கூடவே இருக்கிறாரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீதியின் பாதையை நடத்துகிறேனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பாவம் இல்லாமல் செயல்படுவதற்கு என்னை பலத்துக்கு கொடுத்து நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். முன்னும் புறமும் என கரத்தினால் நெருக்கி எல்லா தீமைக்கு என விலக்கி பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லி உற்சாகமாக மகிமைப்படுத்து. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கும். உன்னை போராடி கொண்டு அந்த அலைக்கடிக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு நீங்கும். இந்த கடைசி காலத்தில் கள்ள தீர்க்க தரிசனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார். கள்ள போதங்கள் எழும்பும் என்று சொன்னார். தவறான வார்த்தைகளை போதித்துக் கொண்டு தவறான ஆராதனைகளை செய்து கொண்டு உன்னை வஞ்சிக்க முடியாது வரும் பொழுது சில சபைகளை பார்த்து உனக்கு வேதனைப்படும். அந்த சபை அப்படி இருக்குது, அந்த விசுவாசி அப்படி இருக்கிறார்களே, நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறேன் சொல்லி உன்னை வேதனைப்படுத்தும் பிசாசானவன் உன் இருதயத்தை கெடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ அவர்களை பார்க்காதே, வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் உனக்கு முன்பாக இருக்கிற கர்த்தரை நோக்கி ஓடிவா. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துகிற தேவன். இதோ என் வழி இங்கே இருக்கிறது. உனக்கு கர்த்தர் போதிப்பார். உன்னை நீதியின் பாதையில் உன்னை நடத்துவார். பரிசுத்த வல்லமையில உன்னை நடத்துவார். சொல்லுகிறார், நான் உன்னை நீதியின் கரத்தினால தாங்கி இருக்கிறேன். உன்னை ஒருவரும் தொடுவதில்லை. நீ விசுவாசம் வல்லவனாய் இருந்தாய். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் உன்னிப்பாக கவனித்து நடக்கணும். இன்னைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை? எந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீ ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிற, சபையை குறித்து எவ்வளவு தரிசனம் உள்ளவனாய் இருக்கிற, ஆத்மா குறித்து எவ்வளவு தரிசனம் உள்ளவனாய் இருக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்தல் எவ்வளவு உத்தமமாய் இருக்கிற. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். விசுவாசம் என்று சொல்லிக்கிட்டு மனம் போன போக்கில போக்கிட்டு வீடுகள் தேவனை தேடாதபடிக்கு இன்னைக்கு தனிமையை கர்த்தர் உண்டுபடுத்தி வைத்திருக்கிறார். உன் வீடுகளில் ஜெபம் பண்ணுவது கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவனாய் நானே வென்றாலே நானும் வீட்டார் கர்த்தரை சேவிப்போன்ற வார்த்தை நிறைவேறும்படியாய் நீ உன் வீட்டில் தேவனை மகிமைப்படுத்து. தேவனோடு உறவாடி கொண்டிரு. அவர் வருகை சமீபம். அதுதான் விசுவாசம். உன்னை வரும்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் சொந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமியில என்னை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். அவர் வரும் பொழுது நான் அவரோடு போவேன். அந்த விசுவாசம் நீ இருக்குன்னு சொன்னா நீ இன்றைக்கு ஒப்புக்கொடு. உன் விசுவாசம் எவ்வளவு கெட்டு போயிருக்கு. நீ எந்த அளவுக்கு அவிசுவாசம் உள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிற. உன் இறுதி எவ்வளவு கடினமாக்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீ நிதானித்து சோதித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை உண்டாக்கும்படி அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு தகப்பனானவன் சொல்றார்,
நீ விசுவாசத்தினால் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொல்றான், நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு விசுவாசம் இல்லை ஆண்டவர், அவிசுவாசத்தில் நான் இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனாக என்னை மாற்றம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். இன்னைக்கு விசுவாசம் ஒரு இடத்தில் குறைவாக இருக்கிற கர்த்தரிடத்தில் கேள், நான் விசுவாசம் உள்ளவனாய் நான் மாறணும் ஆண்டவரே, நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினீரே ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தீரே ஆண்டவரே, நான் வெட்கப்படாதபடிக்கு அற்புதமாய் நடத்தினீர். எத்தனை உபத்திரங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதும் நான் தலை குனிந்து போகாதபடிக்கு என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என்னை உயர்த்தின தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகும். அந்த தேவனை நீ மகிமைப்படுத்த பொழுது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராம். அடுத்து சொல்றார் பாருங்க 14வது வசனத்தில், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் கர்த்தரை நாம் எப்படி மகிமைப்படுத்தினோம், ஆதி அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது, அந்த அன்பை விட்டு விட்டு இருக்கிறோம், இன்னைக்கு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்ற வசனத்தை பாருங்க, ஆரம்பத்தில் நாம் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாக இருக்க வேண்டுமா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் ஜீவன் உள்ளவர், சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை நான் தொழுது கொண்டு இருக்கிறேன், அந்த தேவனே எனக்கு பலன், அந்த தேவனே எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவனாகிறது. அந்த விசுவாசம் உன்னை காக்கும், அந்த விசுவாசம் உன்னை பலப்படுத்தும், அந்த விசுவாசம் உன்னை வழிநடத்தும், அந்த விசுவாசமே பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகுமா. விசுவாசம் இல்லை என்று சொன்னா நீ செத்தவனுக்கு சமமாய் இருக்கிற, கர்த்தருடைய பங்குல உனக்கு இடம் கிடைக்காது. விசுவாசிக்கிறவனா தான் கர்த்தர் இந்த வருஷத்துல எழுப்புதலை உண்டாக்க போகிறார். விசுவாசம் உள்ளவனை தான் கர்த்தர் கொண்டு பயன்படுத்த போகிறார். எழுப்புதலை தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். தேசத்தில் எழுப்புதல் உண்டாக்க போகுது, தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாக்க போகுது. நம்ம சபையில ஒரு பங்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சபையில தேவ ஆவியானவரை நிரப்பிக் கொண்டு விசுவாசத்துல கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள அற்புதமாய் நடத்துவார். அவர் வரங்களினால் என்னை நிரப்புவார். நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் முன்பாக தூபமாய் இருக்கும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்பாடுகளை எனக்கு உண்டுபடுத்துவார். அந்த விசுவாசத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எழுப்புதல் பங்கு உனக்கு வரணும். தேவன் அவர் சித்தத்துக்காக உன்னை அழைத்து இருக்கிறார். தேவன் அவருடைய சித்தத்துக்காக அழைத்தார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவதற்காக. அவர் உன்னை அதற்காக அழைத்திருக்க, உனக்காக நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ஆசீர்வாதோடு இருக்கணும், நீ அந்தஸ்தோடு இருக்கணும் அல்ல. தேவ சித்தத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆவியிலே தேவனை நமக்கு கனப்படுத்து, ஆவியிலே தேவனை மகிமைப்படுத்து, ஆவியிலே ஜெபித்து தேவ சமூகத்தில் விழுந்து கர்த்தர் உனக்கு நிறைய தரிசனங்கள் கொடுப்பார். அந்த தரிசனத்தின் மூலமாக ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியார் உனக்குள் இறங்கி அக்கினி வல்லமையாய் நிரப்பி அக்கினிமய நாவலாக மாற்றி தீர்க்கதரிசன வார்த்தைகளை உனக்கு வெளிப்படுத்துவார். இதை விட்டுட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவோம் என்று சொன்னார். அவருடைய இளைப்பாறுதல் உனக்கு இடம் கிடைக்காது. கடைசி இத்தனை நாளே கஷ்டப்பட்டோம், அவர் சமூகத்தில் வந்து ஆராதித்தோம், ஜெபித்தோம், எல்லாம் பயனில்லாதபடி வீணாய் போடுமா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டவர்கள். உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள், உனக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள், உனக்கு கொடுத்த கிருபையை காத்துக்கொள், உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள், உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ காத்துக்கொள். கடைசி பரியந்தம் இந்த பூமியில எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் உனக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை வருஷமும் நிலைத்து நின்று கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஒரு நாள் விழுந்து போவதில்லை. நீதிமான் விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை நீதிக்கு அழைத்திருக்கிறார், உன்னை நீதிமானாக வைத்திருக்கிறார். நீதிமானுடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம். நீ நீதிமானாக இருக்கிற என்ற விசுவாசம் உள்ள சன்னதி, நீ கர்த்தரே நம்பி இருக்கிற சன்னதி, தேவனே நம்பி இருக்கிற சன்னதி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அப்படிப்பட்ட அழைப்பு, விசேஷமான ஆட்கள் நம்மலாம், நாமம் தரிக்கப்பட்ட விசேஷமான ஆட்கள் நம்மலாம். என் நாமத்தை ஒருவருக்கு கொடையன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு அந்த நாமத்தை உண்மையில் வைத்திருக்கிறாரையா. நீ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாக இருக்கிற, அடுத்தவளை கண்டு போராமப்பட்டுக்கிட்டு, அடுத்தவளை கண்டு எரிச்சலாகி கொண்டு,
உன் இருதயத்தை கசப்பாக்கி நீ கோபப்பட்டு பொல்லாங்கு செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டு உன் விசுவாசத்தை இழந்து தேவனை கோபப்படுத்தி உன் குடும்பத்தையே நஷ்டமாக்கி உன் ஆத்மாவை நஷ்டமாக்கி எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டிருக்காங்க. கர்த்தரை நோக்கி பார், தேவன் உனக்கு அற்புதம் செய்வான். விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் கண்டு காணாததை எல்லாம் விசுவாசித்தான். அவன் ஒரு பெரிய ஆண்டவன் உயர்த்துவோ இப்படிப்பட்ட சந்ததியை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி இருந்தும் அவன் அதை காணவில்லை. ஆனாலும் விசுவாசித்தான். விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்குள்ள வரணும். காணாத விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. உனக்கு ஒரு ராட்சியை வைத்திருக்கிறார், அதை விசுவாசி. உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், அதை விசுவாசி. அந்த விசுவாசமா இருக்கிறேன் என்று சொன்னா உன் துக்கம் உன்னை சேதப்படுத்தாது, உன் போராட்டம் உன்னை சேதப்படுத்தாது, உன் மனவேதனை உன்னை சேதப்படுத்தாது. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உன் கூடவே இருக்கிறார். அவர் நிழலாய் உன்னை பின்பற்றி கொண்டே இருக்கிறார். நீ போக்கிலே உன்னோடு இருக்கிறார், அவர் வருகையிலே உன்னோடு இருக்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை காக்கும்படியாக உன்னோடு இருந்து வழி நடத்துகிற தேவன் மெய்யான ஒருவரே இயேசு கிறிஸ்துவானவர் உன் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் நீ கனப்படுத்திக்கிட்டே இரு, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படி கண்களை முடிச்சு வைப்போமா? ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களிடத்தில் விசுவாசம் எப்படிப்பட்டது நீ அறிந்திருக்கிற வழிவை போகிற விசுவாசம் எங்களிடத்தில் உண்டாப்பா. இந்த சோதனையில் இந்த உலகத்தின் காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு கலக்கம், எங்களுக்குள்ள அவிசுவாசம் குறைவு உண்டாக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை காத்து நடத்தும்படி ஆட்சேபிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை தள்ளாட விடாத தேவன் ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அவிவிசுவாசத்தை எடுத்து போட ஆண்டவரே. எல்லா வாயை திறந்து கேளுங்க. அவிவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. நீ மலையை பார்த்து பகர்ந்து நடுக்கடலை போ என்று சொன்னாலே அது போகும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாய் என்னை மாற்ற ஆண்டவருக்கு வாயை திறந்து கேளு. ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவன், நான் விசுவாசம் உள்ளவன். என் கர்த்தரை பற்றி கொண்ட விசுவாசம், என் தேவனை மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது உறுதியா இருக்கணும். எனக்குள்ளே வாழ்ற ஆண்டவரே, என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றோம். என் குடும்ப விசுவாசம் உள்ள குடும்பம் மாற்றோம். என் சபை விசுவாசம் குடும்ப சபையாய் மாற்றோம். என் விசுவாசிகள் நல்ல விசுவாசம் உள்ள சன்னதியாய் மாற்ற ஆண்டவரே. மாற்றும் ஆண்டவரே. அற்புதம் செய்ய ஆண்டவரே. கடமைக்காக வந்து போகிற கிறிஸ்தவன் நாங்கள் அல்ல ஆண்டவரே. உமக்கு உண்மையா இருந்து கடைசி வரை தேவனுக்காக ஜீவன நாளெல்லாம் கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்ட தேவனுக்காக சாட்சியா நிற்கிற சன்னதியாய் எங்களை மாற்றுவீராக. வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அப்பா. எடுப்பதை நாங்கள் பங்குள்ளவர்களா இருக்கும்படியா எங்க சபையில ஆவியானவர் ஜப ஆவியை ஊற்றும்படியா, எடுப்பதை வல்லமை எங்க சபையில ஊற்றும்படியா, தேவ அக்கினி இறங்கி வரும்படியா ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆண்டவர். அந்நிய வாசியினாலோ தூதரி வாசியினாலோ அக்கினியா நாவலாலோ வணங்கையா நிரப்பி அற்புத அடையாளம் நடக்கபடியா நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கபடியா, தேவ ராஜ்யத்தை கட்டபடியா எங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர். சாதாரண உலக வாழ்க்கைக்காக எங்களை அழைக்கிறேன். உலகத்தை விட்டு எங்களை பிரித்து இருக்கிறீர். உலகத்தை விட்டு எங்களை வேறு பிரித்து இருக்கிறீர். பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் என் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா, விசுவாசம் உள்ளவனா இருக்கும்படியா, நாங்கள் செய்ய எடுக்கும்படியா ஆண்டவர் நீ அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே உடைய சமூகத்தில் விழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அவரை தொட்டு சுலமாக்கும். குடும்பத்தை நினைத்து வேதனைப்படாதபடிக்கு, வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதபடிக்கு, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு ஏற்ற போஜனத்தை எனக்கு தருவார், எனக்கு நல்ல வேலையை தருவார், நான் கர்த்தருக்குள் எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என் கூடவே இருக்கிறார், அவர் கண்மலை வெடிப்பில் வைத்து கரத்தினால் மூடி பாதுகாக்கிற தேவன் என்
என்னோடு இருக்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வேதனைப்படுவதில்லை. என்னை காக்கிறேன் கூடவே இருப்பதனாலே சகலத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் என்னோடு இருந்து வழி நடத்துவார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்க சபையாரை நீ ஆசீர்வதிக்க முடியா, எங்க சபையார் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா. விசுவாசம் கர்த்தரை மாற்ற முடியா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தினால தான் என்னுடைய அற்புதம் நடக்கும். விசுவாசிகளாலே எல்லாம் ஆகும் என்று வேத வாக்கு நிறைவேற முடியா. ஆண்டவரே, நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை கண்டு நீ அற்புதம் செய்கிற தேவன் எங்கள் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வாதத்தை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீ வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத மனுஷரின் ஆவிகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அசுத்தமான ஆவிகள் இயேசு நாமத்தினால அது இப்பொழுது நிரவலமாகி மறுபடியும் ஜெபிக்கிறோம். எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், பிசாச தந்திரங்கள், சத்த ஆவியின் கிரிகள், எல்லா பலவிடத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள், எல்லை ஆவிகள், பிரபஞ்சத்தின் அதிபதி கிரிகளை, எல்லா அசுத்த கிரிகளை இயேசு நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்துறோம். எல்லா சுத்தமாக கண்டு போகட்டும். ஒவ்வொரு வீடுகளும் ஆண்டவர் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவர், இந்த கொடிய காலத்தில், இந்த கொள்ளை வியாதியில் வந்து கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் ஆண்டவர் எங்கள் குடும்பம் எல்லாம் நீ வேலையடிக்க முடியா. இங்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடிக்க முடியா. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலிலும் இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். பாதிகள் அணுகக்கூடாது ஆண்டவரே. பிசாசுடைய தந்திரங்கள் மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இடர்லா இருக்கிற விசுவாசத்தில் குறைவாய் இருக்கிற அத்தனை பேரும் பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரை மாற்ற முடியா. விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவரை கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்ய முடியா. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி செலுத்தும். எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எல்லாவற்றையும் பொருட்படுத்த எங்களை வழி நடத்தும். எங்கள் குறைகளை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் ஒரு நாளும் கைவிடாத தேவனை எங்கள் கரம் பிடித்து நடத்தி ஆளுகை செய்யும்படியாக கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்த்து சொல்லி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.